புள்ளியியல் கோடிட்ட இடங்களை நிரப்புக பயிற்சி. Statistics fill in the blanks exercise. முதல் வினா. கீழ்காணும் எந்த தரவுகளை நிகழ்வு செவ்வகத்தில் குறித்து காட்ட முடியும்? முதல் சப்டிவிஷன் 20 முதல் 60 வயது பிரிவுள்ள மலை ஏறுபவர்களின் எண்ணிக்கை. இத நம்மால நிகழ்வு செவ்வகத்துல, அதாவது ஹிஸ்டோகிராம்ல குறிக்க முடியும். 20 30 வயசு, 30 40 வயசு, 40 50 வயசு, 50 60 வயசு அப்படின்னு இத ஹிஸ்டோகிராம்ல எழுத முடியும். விடை ஆம். 20 முதல் 60 வயது பிரிவுள்ள மலை ஏறுபவர்களின் எண்ணிக்கையை நிகழ்வு செவ்வகத்தில் குறித்து காட்ட இயலும். இரண்டாவது சப்டிவிஷன். வெவ்வேறு ஆண்டுகளில் தயாரிக்கப்பட்ட மிதிவண்டிகளின் எண்ணிக்கை. இங்க கண்டினியூட்டி கிடையாது. இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் தயாரித்த மிதிவண்டிகளின் எண்ணிக்கைன்னு சொல்லப்படல. அதாவது நிகழ்வு செவ்வகம் வரைய முடியாது. விடை இல்லை. வெவ்வேறு ஆண்டுகளில் தயாரிக்கப்பட்ட மிதிவண்டிகளின் எண்ணிக்கை ஒரு தொகுக்கப்படாத தரவு என்பதால் இதனை நிகழ்வு செவ்வகத்தில் குறித்து காட்ட இயலாது. மூன்றாவது சப்டிவிஷன். ஒரு பள்ளியில் உள்ள ஒவ்வொரு பிரிவு மாணவர்களின் எண்ணிக்கை. ஒவ்வொரு பிரிவு மாணவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த பிரிவுகளுக்கு இடையில எந்த விதமான தொடர்ச்சியும் கிடையாது. சோ இங்கு ஹிஸ்டோகிராம் வரைய முடியாது. சோ ஆன்சர் இல்லை. ஒரு பள்ளியில் உள்ள ஒவ்வொரு பிரிவு மாணவர்களின் எண்ணிக்கை ஒரு தொகுக்கப்படாத தரவு என்பதால் இதனை நிகழ்வு செவ்வகத்தில் குறித்து காட்ட இயலாது. நான்காவது சப்டிவிஷன். ஒரு பொது தேர்தலில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை. இதை ஹிஸ்டோகிராமா கொண்டு வர முடியும். 7 மணிலிருந்து 8 மணி வரை, 8 மணிலிருந்து 9 மணி வரை, இப்படி சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நம்ம தொடர்ச்சியான டேட்டாக்களை பிரிக்க முடியும். ஆன்சர் ஆம். ஒரு பொது தேர்தலில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை நிகழ்வு செவ்வகத்தில் குறித்து காட்ட இயலும். ஐந்தாவது சப்டிவிஷன். ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் முதல் ஓவரில் இருந்து 50வது ஓவர் வரை வெளியேறிய வீரர்களின் எண்ணிக்கை. அப்ப 1வது ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும், 10வது ஓவர்ல இருந்து 20வது ஓவர் வரைக்கும், இப்படி 50வது ஓவர் வரை நம்மளால ஹிஸ்டோகிராம் அந்த இன்டர்வெல்ல போட முடியும். எனவே இங்க ஹிஸ்டோகிராம் வரைய முடியும். அப்ப ஆன்சர் எப்படி எழுதுவீங்க? ஆம். ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் முதல் ஓவரில் இருந்து 50வது ஓவர் வரை வெளியேறிய வீரர்களின் எண்ணிக்கையை நிகழ்வு செவ்வகத்தில் குறித்து காட்ட இயலும். இரண்டாவது வினா. கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் சப்டிவிஷன். நிகழ்வு செவ்வகத்தின் மொத்த பரப்பளவானது கொடுக்கப்பட்ட மொத்த நிகழ்வெண்களின் கூடுதலுக்கு டேஸ் ஆக இருக்கும். நேர் விகிதத்தில் இருக்கும். சரிங்களா? இரண்டாவது சப்டிவிஷன். டேஷ் என்பது ஒரு வரைபடம். அது குறிப்பிட்ட கால இடைவெளியில் தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கும் மதிப்புகளின் இடப்பெயர்ச்சி ஆகும். அந்த டேஷ் இருக்கிற இடத்துல நம்ம நிகழ்வு செவ்வகம்னு போடணும். ஏன்னா தொடர்ச்சியாக அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறதுனால. ஒருவேளை அது இல்ல அப்படின்னா நம்ம அங்க எழுத வேண்டியது பார் கிராஃப். மூன்றாவது சப்டிவிஷன். நிகழ்வு செவ்வகம் என்பது டேஷ் விவரங்களின் வரைபட விளக்க முறை ஆகும்.
அப்ப அங்க டேஸ் இருக்கிற இடத்துல எழுத வேண்டிய வார்த்தை தொகுக்கப்பட்ட விவரங்களில். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?